ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது நம்ம சேனலில் இன்றைக்கி புதுசாக பூண்டு புளி குழம்பு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் உள்ளவங்க பை மோட்டை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பொருள்கள் தரமாக கிடைக்கி நல்ல விலை குறைவாகவும் இருக்குது. இதற்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு 1 கப்பு பூண்டு எடுத்துருக்கேன். நல்லா தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பரும்பூண்டாக இருக்குது. உங்களுக்கும் இதே மாதிரி பூண்டு கிடச்சுன்னா நல்லா பூண்டு குழம்பு வச்சு பாருங்கள், செம சுவையாக இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப ருசியாக இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். அது கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ரெண்டு நல்லா பொரியட்டும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி நம்ம எடுத்துப்போம். பூண்டு வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை கரைச்சி எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி, தண்ணி நம்ம விருப்பம்தான், எவ்வளோ தேவையோ அதுக்கு அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலாக்கள் எடுத்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். கலருக்காகத்தான், காரமும் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம நார்மல் வத்தல் தூளோடு சேர்த்து இதையும் சேர்க்கும்போது நம்மளுக்கு காரம் கம்மியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நார்மல் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருங்க. இப்போ நீங்கள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுக்கலைன்னா நார்மல் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பூண்டு கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ஒரு 1/2 கப்பு தான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் பூண்டு சேர்ந்து தான் இந்த குழம்புக்கே டேஸ்ட்டு கொடுக்க போகுது. அதுவும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 1/2 கப்பு கொஞ்சம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துப்போம். அப்போ தான் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதோட ஆட் பண்ணிப்போம். நல்ல எண்ணெயிலே இந்த மசாலாவை வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே பாதி வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா கரைஞ்சிரும், அடிப்பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளியில் அடியில் தூசி இருக்கும், அதனால் லைட்டாக மேலாட்ட இருக்க தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும். மசாலா வேகிறதுக்கு மட்டும்தான். மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அந்த குழம்பு நல்லா வற்றி வரணும். அதுக்காக மட்டும்தான் அந்த தண்ணி. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இந்த குழம்பு வற்றி வரணும். இந்த ஓரமாக இருக்கிற மசாலாவெல்லாம் நான் எடுத்து விட்டிங்கன்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அதை எடுத்து விடுறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு தேவைப்படுது. ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கிற உப்பு சேர்த்தோம். அது போக இப்போ மீது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. ஆனால் இன்னுமே குழம்பு நல்லா வற்றி எண்ணெய் நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் அதில் பிரிஞ்சு வரணும். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக குழம்புக்கு நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதுதான் இந்த குழம்போட ஹைலைட்டு. அதை சேர்க்கலைன்னா குழம்போட டேஸ்ட்டே மாறிடும்.
இப்போ பாருங்க குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் பொடிச்சது இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்க போகுது. குழம்பு இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. அருமையான வாசத்தோட பூண்டு குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. குழம்பு வேண்டான்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.